யா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இறுதி நாட்களில், இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் கர்த்தர் நம்மை ஜீவனோடு பலத்தோடு பாதுகாத்தார். அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குகளை அவருடைய வாக்குகளை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்காகன்னு சொல்லி கேட்டால், ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். நம்ம என்றைக்கோ அவருடைய அன்பை விட்டு விலகி வந்தோம். ஆனாலும் அவருடைய அன்பு மாறாததாய் என்னை கரம் பிடித்து அவருடைய தோளிலே சுமந்து வந்த தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்மணி போல என்னை பாதுகாத்தார். இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் நான் சோர்ந்து போன நேரத்தில், அவரை விட்டு விலகி போன நேரத்தில் என் கூட இருந்து என்னை தேற்றின தேவனாய், என்னை ஆறுதலின் தேவனாய் என் கூட இருந்தான்னு சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஆமென். கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்தார். அதற்கு நன்றி செலுத்தும்படியாய் ஒரு நிமிஷம் நம்மளுடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்மளுடைய கரத்தை இருதயத்தில் வைத்து நம்ம ஒரு நிமிஷம் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். யாவரும் செபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமுள்ள எங்களுடைய நல்ல தகப்பனாக இருக்கிறவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழி நடத்தின அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உலகத்தில் எங்களை விட எத்தனையோ ஞானவான்கள் இருக்கிறாங்க இசப்பா. எங்களை விட எத்தனையோ பேர் அறிவாளிங்க இருக்கிறாங்க இசப்பா. ஆனாலும் பைத்தியக்காரர்களாக எங்களை பெயர் சொல்லி அழைத்து, இசப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய கண்மணிகளாக இருக்கிறோம் என்று உடைய வாக்கு தத்துவத்தினால் எங்களை தேற்றின தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீரே ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைத்ததான தேவனே, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உயிரோடு காத்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை தேடவில்லை, ஆனாலும் நீங்க என்னை தேடி வந்தீங்க ஆண்டவரே. எங்களை இயேசுப்பா கைவிடாத தேவனாய் இருந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே, எங்களுக்கு துணையாக தந்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை நீங்க பக்குவப்படுத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தையை நாங்கள் இப்பொழுது உமக்கு நேராக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீட்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுப்பா, நீங்க எங்களுடைய சிந்தையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத சிந்தனைகள், யோசனைகள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க எங்களோடு பேசும்படியா செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் வைந்திருப்பீராக, ஆளுகை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஜீவனோடு பலத்தோடு பாதுகாத்தார். இன்றைக்கும் நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த இறுதி ஆண்டில், இந்த வருடத்தின் இறுதியிலே தேவன் நம்மோடு பேசின ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்ம அந்த 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட அந்த தலைப்பை வச்சு தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டால், முழுமையான சீரமைப்பு, கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம இருதயத்தை நேராக்குவோம். இப்பொழுது நம்ம ஒரு வசனத்தை எடுத்து படிக்க போகிறோம். மல்கியா 2வது அதிகாரம் 2-3 வசனம். மல்கியா 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். மல்கியா 3:2-3. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுகாரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் வேலியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார்.
இன்னைக்கு நம்ம கேட்க போகிற அந்த செய்தி என்ன, சும்மா சாதாரணமாக எப்பவும் போல இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எப்படி புடமிடுகிறார், நம்மோடு எப்படி இடைப்படுகிறான்னு சொல்லி நம்ம அதை குறித்து நம்ம பார்த்து அதற்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்க போகிறார். நம்மளுடைய வாழ்வை சீரமைப்பதற்காக, நம்மளுடைய வாழ்வை மீண்டும் எழுப்பி கட்டுவதற்காக அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுகாரத்தை போலவும் இருப்பார். புடமிடுகிற அக்கினின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க வெள்ளியை புடமிட்டுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளியை வெள்ளியில் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த பொருளை அவங்க சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ணும்போது அதில் என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற அந்த அந்த வெள்ளியை அந்த பதப்படுத்துறதுக்கு அவங்க சூடு பண்ணும்போது அதில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியே வந்துடும். அப்போது அந்த வெள்ளி முழுசாக எப்படி தூய்மையான அந்த வெள்ளியை மாறுதுன்னு சொல்லி கேட்டால், அவங்க நெருப்பில் சூடு பண்ணும்போது அந்த வெள்ளியினுடைய அந்த மேலே தன்னுடைய முகம் தெரிகிற வரைக்கும் அதை சூடு பண்ணுவாங்க. நான் சொல்லுவது புரியும்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளியை என்னுடைய முகம் தெரிகிற வரைக்கும் அதை சூடு பண்ணுவாங்க. அப்படி தெரிஞ்சாதான் அந்த வெள்ளி முழுமையான அந்த வெள்ளியாக நம்ம எதிர்பார்க்குற அந்த கடையெல்லாம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வெள்ளியாக வரும். அதுக்கு முக்கியமாக அவங்க பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்னன்னு கேட்டால், அவங்க அதை அக்கினியில் சூடு பண்ணி, அதை சூடு பண்ணும்போது தான் அது முழுமையான அந்த வெள்ளியாக மாறுது. இந்த இடத்துலையும் அதே தான் நம்ம படிக்கிறோம். வண்ணாருடைய சவுகாரம் சொல்லும்போது அது சோப்பை குறிக்குது. வண்ணாருடையன்னு சொல்லும்போது இந்த துணி துவைப்பாங்க பார்த்தீங்களா, சோப்பு. நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்கும் போது அதுக்குன்னு ஒரு சோப்பு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம துவைப்போம். ஸோ அது நீங்கள் நிறைய ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது பயங்கரமாக ஆடெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுக்குறாங்க. என்னன்னா, வண்ணாருடைய சவுகாரத்தை போலவும் இருப்பார். அவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நம்மை புடமிடுகிற அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுகாரத்தை போலவும் இருக்கிறார். அப்போது இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய அக்னியினாலே என்னைய புடமிடுங்க, என்னைய சுத்திகரிங்க, என்னுடைய இருதயத்தை கழுவுங்க. அப்போது என்னுடைய இருதயம் நேராகட்டும். அந்த கோணலான வழிகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்மளுடைய இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தும்படியாய் புடமிடும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ அவர் சீரமைக்கிற அக்னியாக இருக்கிறார். இந்த இடத்துல அவர் சீரழிக்கும் போது அவர் அந்த அக்னிங்கிறது அழித்து போடுகிற அக்னி இல்லை, நம்மை சீரமைக்கிற அக்னியாக இருக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிற அக்னியாக இருக்கிறது. அப்போது தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க முடியாது. இந்த 3 நாளில் நம்ம ஒரு பயத்தோடு தேவனுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு, கர்த்தாவே, நான் இத்தனை நாட்கள் உம்முடைய முகத்தை தேடவில்லை ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னைய புடமிடுக்கிற அக்னியினாலே என்னைய சுத்திகரிங்க அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் அதே போல் பரிசுத்த ஆவியான நம்மளுடைய அக்னியால் மட்டும் புடமிடுகிறவர் அல்ல, அவர் காற்றாக இருக்கிறார். யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். எடுத்தவங்க சத்தமாக படிக்கலாம் பாருங்க. யோவான் 3:8. இது வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இந்த இடத்துல ஏசப்பா நிக்கோதேமோ எனப்பட்ட ஒரு பரிசேயன்கிட்ட பேசும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியினால் இருக்கும் சொல்லிட்டு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்பதான் அவர் கேட்கிறார். இப்போ ஏசப்பா சொல்றாரு, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. காற்று எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுதுன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. நம்ம அது உண்மைதான். காற்று அடிக்கும்போது ஒரு சில சிம்டம்ஸ் தான் தெரியும். இப்போ காற்று அடிக்குதுன்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்?
ஒன்று மரம் அசையும், மரம் ஆடும், இல்லையா இருக்கிற தூசியெல்லாம் கிளப்பி அது தூசியாகும். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த காற்றை பார்க்க முடியாது, ஆனால் அதனால் வருகிற விளைவை நம்மளால் பார்க்க முடியும். இது அதே போல் இப்போ கடல்லலாம் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும் போது அலை சாதாரணமாக வர அலையோட இன்னும் அதிகமாக அலையை வந்து எழுவோம். அப்போது இதெல்லாம் என்னென்னா அதனுடைய ஒரு காற்று அடிக்குதுன்னு சொல்லி அதனுடைய ஒரு ஒரு சிம்டம்ஸு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஏசப்பா சொல்கிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அவர் வந்து அதே போல் அடுத்தது சொல்கிறார், அதன் சத்தத்தை கேட்கிறார், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இப்போ காற்று எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுதுன்னு தெரியாது, ஆனால் அதனுடைய அது அடிக்கிற திசையை பார்த்து இது காற்றுன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே போல தான் பரிசுத்த ஆவியானுடைய காற்று, அவர் காற்றாக இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் வீசப்படும் போது என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அகந்தையான காரியங்கள், கசப்பான காரியங்கள், மன்னிக்க முடியாத மனங்கள் மாறுகிறது, என்னுடைய பயங்கள் எல்லாம் நீங்குகிறது. முக்கியமாக இந்த உலக ஆசைகள் எனக்கு வெறுப்பாக மாறுகிறது. எப்போ? பரிசுத்த ஆவியானுடைய காற்று என் மீது வீசப்படும் போது. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த செய்தியிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டால், மன்னிக்காத மனம், இல்லை மன்னிக்க முடியாத ஒரு மனம். இதை குறித்து கடந்த நாட்களில் ஆண்டவர் என் கூட பேசினார். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட என் கூட எப்படி பேசினாருன்னு சொல்லி அதை நான் உங்ககிட்ட ஒரு விளக்கமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆண்டவர் வந்து மன்னிக்கிற தெய்வம். நான் எத்தனை டைமு பாவம் பண்ணாலும், நான் எத்தனை டைம் அவருக்கு விரோதமாக அக்கிரம கிரியைகள் செஞ்சாலும் என்னைய மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார். சரி, கிறிஸ்து எப்படி மன்னிச்சார், ஏசப்பா எப்படி மன்னிச்சாருன்னு சொல்லி இந்த ஒரு சில காரியத்தை நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேங்களே. முதலாவது, அவரை சிலுவையில் அறைந்தாங்க. சிலுவைக்கு அறையறதுக்கு முன்னாடி அவர் அநேக பாடுகளை பட்டார், முள்முடியை சூட்டினார், வாரினாலே அடிக்கப்பட்டார்னு சொல்லி தெரியும். சரி, அந்த ஒவ்வொரு வலியும் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா. முதலாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முட்கிரீடத்தை அவருடைய தலையில் சூட்டினாங்க. முட்கிரீடம்னு சொல்லும்போது இது ஃபுல்லாகவே முள், அந்த பெரிய பெரிய முள். அந்த முள் வந்து 3 மீட்டர் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபுல்லாக முன்மூடியை சூட்டினார். அது வந்து ரொம்ப ஷார்ப்பான முள். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு பலகையோ கட்டையோ எடுக்கும்போது அதில் இருக்கிற சின்ன ஒரு 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 முள் குத்துனுச்சுன்னா கூட கை பயங்கரமாக வலிக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு துணியோ பேண்டேஜோ எடுத்து போட்டு அதை வந்து அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஃபுல்லாகவே ஒரு முள் முடியவே சூட்டி அவங்க தலையில் வச்சு, வெறுமனை வைக்கல, அதை அந்த கோல் அந்த முள் மேலே வந்து கோல் வச்சு அடிக்கிறாங்க. இப்படி வந்து அந்த தலையிலேயே சும்மா அடித்தாவே வலிக்கும், அந்த முள் மேலேயே அடிக்கிறாங்க. அது பயங்கர வலியாக இருக்கும். அது எப்படிப்பட்ட வலியாக இருக்கும்னு சொல்லி கேட்டால், அது விவரிக்கும், அதை பற்றி சொல்லணும்னு சொன்னால், திடீர்னு ஒரு ஷாக் அடித்தா எப்படி இருக்கும், நீங்கள் கரண்ட்டில் திடீர்னு ஒரு ஷாக் அடித்தா எப்படி இருக்கும், ஆக்சுவலாக மண்டையில் நிறைய நரம்புங்கள்லாம் போகும். அப்போது அந்த நரம்பில் டக்குன்னு ஒருத்தர் அடித்தாங்கன்னா பயங்கரமாக ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். இதை அவங்க வந்து ஏசப்பாவுக்கும் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை வாரினால் அடிக்கிறாங்க. அவங்க வாரினால் அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது 2 கையும் கட்டி ஒரு முன்னாடி ஒரு ஒரு மரம், அந்த இது இருக்கும், மரம் இருக்கும், அதில் கட்டி போட்டுருவாங்க. இந்த கை 2ம் தூக்கி இப்படி இருக்கும், பின்னாடி பிறமுதுகு அப்படியே ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த சாட்டையில் அடிக்கிறாங்க. ஒவ்வொரு அடியும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. இதை நான் இது நான் ஆண்டவர் சொல்லும்போது, அதாவது நான் இதை குறித்து யோசிக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப எனக்காக ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லி ரொம்ப எனக்கு வேதனைங்களோட
அவர் மீது இன்னும் அன்புள்ளவனாய் என்னை மாற்றினது இது. ஒவ்வொரு அடியும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி கேட்டால், அந்த அடி அடிக்கும்போது தோள்கள் கிழிக்கப்பட்டது, தசைகள் எல்லாம் அது கிழிக்கப்பட்டது. ஒரு ஒரு காரியத்தை நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு இதாக பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த முதுகில் இருக்கிற அந்த எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா, பின்னாடி எலும்பு, அந்த பின்னாடி இருக்கிற ஃபுல் அந்த தசையும் கிழிஞ்சு உள்ளே இருக்கிற எலும்பு வெள்ளை வெள்ளையாக தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து முதுகில் அடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அடியும் பயங்கர வலியை ஏற்படுத்தியிருக்கும், நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்குது. ஸோ இது எப்படி வலிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டால், எரியிற அக்னியில் கண்டினியூவாக உங்கள் கையை காட்டினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி எரிச்சல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவதாக அவர் பண்ண ஒரு காரியம், அவர் வந்து என்ன பண்ணார்னா சிலுவையை தூக்குனார். அது கிட்டத்தட்ட 40 கிலோ எடையுள்ள அந்த சிலுவை. அதை தூக்கிட்டு அவர், நமக்கு தெரியும், அவர் வந்து நடந்து போகிறாரு. அதனோட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தலையில் முள்முடி, பின்னாடி ஃபுல்லாக காயம், அதோடைய அந்த சிலுவையை தூக்கிட்டு போகிறாரு. 4 கிலோ 40 கிலோ வெயிட்டு அதை தூக்கிட்டு போகிறாரு. அதனுடைய மரம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், பாலிஷ் போட்டு இல்லை நல்லா இந்த மாதிரி மரம்லாம் இல்லை, அது வந்து ரொம்ப ரஃப்பு. நீ இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சில மரத்தெல்லாம் நம்ம தூக்கும் போதே கையில் செரால் ஏறும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு மரம், அதை தான் அவங்க வந்து தூக்கிட்டு போயிருக்கிறாரு. அவர் வந்து தூக்கிட்டு போகிறாரு. அப்போது அந்த 40 கிலோ அந்த சிலுவையை தூக்கிட்டு போகிறாரு. அந்த வலி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால், அதை தூக்கிட்டு போகும்போது அவரால் மூச்சு விட முடியல. அவர் வந்து ஒவ்வொரு மூச்சுக்குமே கஷ்டப்பட்டு தான் அதை தூக்கிட்டு போய்க்கிறார். 4வது ஒரு காரியம் நடக்குது. அவங்களுடைய கைகளில் கால்களில் ஆணி அடிக்கிறாங்க. அந்த ஆணி எப்படின்னா இந்த இடத்துல அடிக்கிறாங்க. இந்த ஆணி அடிக்கும்போது அந்த வலி எப்படி இருக்குன்னா, நமக்கு இந்த இடத்துல இடிச்சோன்னா ஒரு ஷாக் அடிக்கும் பார்த்தீங்களா, எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரில, திடீர்னு ஒரு ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி இங்கே அடிக்கும்போது ஒவ்வொரு அடிக்குமே அவருக்கு அந்த மாதிரி தான் இத்தனை காயங்கள், முள்முடி, பின்னாடி அவர் இவ்வளோ நேரம் சிலுவை சுமந்து வந்த நேரம், அது இல்லாமல் கையில் ஆணி அடிக்கிறாங்க. காலில் ஒரே ஆணி தான் அடிக்கிறாங்க, 2 காலில் இல்லை, 2 காலையும் ஒட்ட வச்சு ஒரே ஆணி அடிக்கிறாங்க. அந்த அந்த வலி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டான். அதாவது திரும்ப திரும்ப உங்களுக்கு ஷாக்கு கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு ஷாக்கு குடித்தா ஒரு நிமிஷமே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கும். திரும்ப 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 அதே காரியத்தை பண்ணால் உங்களுக்கு எப்படி வலி இருக்குமோ அந்த வலியை அவர் வந்து அந்த இடத்துல அவர் வந்து சகித்து கொண்டார். அடுத்ததாக இன்னொன்று கடைசியாக ஒன்று பண்ணாங்க. அவருக்கு வந்து விழா எலும்பில் அவங்க வந்து ஈட்டியை வச்சு குத்துனாங்க. அவருக்கு பயங்கர பிளட் லாஸ் ஆகிருக்குது. அவர் அந்த ஆணியில் அடிக்கும்போது ஒவ்வொரு மூச்சு விடுறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூச்சு விட்டுருக்கிறார். சரி, இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு வசனத்தை எடுங்க, லூக்கா 23வது அதிகாரம். லூக்கா 23வது அதிகாரம் எடுத்துட்டு என்னை பாருங்க ஒரு நிமிஷம். அவருடைய தலையில் முள்முடி, அவருடைய புறமுதுகில் காயம், அவருடைய கரங்களில் காலில் ஆணி அடிச்சிருக்கிறாங்க, உடம்பு முழுக்க காயங்களால் அவருக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப அவர் என்ன சொல்கிறார், அவங்களுக்கு தண்ணி தரல, ரொம்ப தாகத்தோடு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில் அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். 34வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது இயேசு, சேர்ந்து படிக்கலாம் பாருங்க, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, இல்லை உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க, பண்ணவங்க, உங்களுக்கு விரோதமாக என்ன காரியத்தை வேணால் பண்ணட்டும், இந்த மாதிரி இந்த லெவலுக்கு உங்களுக்கு பண்ணாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லெவலுக்கு உங்களை கஷ்டப்படுத்தி, இந்த லெவலுக்கு உங்களை வந்து துக்கப்படுத்தி, இந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தினாங்களான்னு சொல்லி கேட்டால் யாருமே ஆமான்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது.
ஆனால் இத்தனையும் சகித்து கொண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த இருதயம் எங்கேருந்து வந்துச்சு? ஏன் ஆண்டவர் அவர் ஒரு நிமிஷம் ஆகாது, இவங்க போட்டு தள்ளுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நம்ம இத்தனை வருஷம் எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கும்போது நம்ம அவங்கள மன்னிக்க முடியாத சுபாவத்தினால நம்ம இருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தின் கடைசி நாளில், இந்த மறுசீரமைப்பில் என்னுடைய இருதயத்தில் கர்த்தாவே மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு கொடுங்க. உங்களை போல நான் மன்னிக்கணும். நீங்கள் எப்படி சிலுவையில் அறைந்த போதும் அந்த மனிதர்களை மன்னித்தீரோ, அதே போல் நானும் மன்னிக்கிறவனா மாறணும். ஆமேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மன்னிக்கிறதுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டு, அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. நான் அந்த பரிசை என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் அவங்களுக்கு மன்னிச்சிட்டேன். எனக்கு விரோதமாக பேசுனாங்களா, பேசுங்க, அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கு உரியது. நான் உங்களை மன்னிக்கிறேன். அவங்களுக்கு என் மேலே கோபம் இருக்குதுப்பா, அவங்க எங்கூட பேச மாட்டீங்க, அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரியது. ஏன் இதை நான் முக்கியமாக இதை கார்னர் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னால், அடுத்த வருஷத்தில் அந்த மனநிலையோட நம்ம யாருமே போகக்கூடாது. மன்னிக்கக்கூடிய இருதயத்தோடு, தேவன் ஏசப்பா எனக்கு எப்படி மன்னிச்சாரோ, அந்த நபர்களை எப்படி மன்னிச்சாரோ, அதே போல் நானும் எனக்கு விரோதமாய் எனக்கு எதிராக பேசினவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஜபத்தை நம்ம இறுதியில் நம்ம பண்ண போகிறோம். ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர்னு சொல்லி இந்த ஒவ்வொரு காயங்களும் எனக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. கடைசியாக அவருக்கு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் அவருடைய பிதாவே என்னுடைய ஆவியும் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் அதனுடைய மரணத்தை அவர் சந்திக்கிறார். ஸோ இந்த பகுதியிலேருந்து நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ஏசப்பாவை வேதனைப்படுத்தினாங்க, ஏசப்பாவை கஷ்டப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க, காரி துப்புனாங்க, எல்லாத்தையும் சகித்து எனக்காக சிலுவையில மரித்தார். அது மாத்திரம் இல்லை, அத்தனையும் பண்ணவனையும் மன்னிச்சார். ஸோ அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியானதோ இல்லை ரொம்ப எளிமையானதோ கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ஸு. அதை மன்னிக்கக்கூடிய இருதயங்கிறது அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனாலும் அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து படிக்கலாமே. தீத்து 3வது அதிகாரம், தீத்து 3வது அதிகாரம் 5, 6, 7 3 வருஷம் நாம படிக்கலாம். 3, 5, 6, 7. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுகினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்க அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். நான் ரொம்ப உத்தமம்பா, நான் எந்த தப்பும் செஞ்சதில்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்முடைய நீதி எதற்கு ஒப்பாக இருக்கிறது? அழுக்கான கந்தைக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரமாக்கத்தக்க அவர் நமது இரட்சகராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சரி, இப்போ தேவன் நம்மளுடைய கிரிகள் நிமித்தம் நம்மை ரட்சிக்காம அவருடைய இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். எப்படி? சிலுவையின் மூலமாய் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்த தேவனாக இருக்கிறார்.
அப்போ என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார், என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறாரு, நான் செய்த காரியங்களை அவர் மன்னித்திருக்கிறாரு. அப்போ நான் மற்றவங்களை மன்னிக்கிறேனான்னு சொல்லி கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நாளில் அந்த இருதயத்தின் நம்ம ஒவ்வொருவரும் கேட்கும்படியாய், மனம் திரும்பும்படியாய், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்துங்க. அப்போ இத்தனை நாள் நான் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை செய்திருக்கலாம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம். அப்போ நான் ஏதோ ஒரு காரியத்தில் விட்டுவிட முடியாதபடி ஒரு காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கலாம். அப்போ இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்திலேருந்து என்னைய விடுதலையாக்குங்க, இந்த காரியம் எனக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, அப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு பிரேக்கப் வேணும் இயேசுவின் நாமத்தினாய். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத அடிமைத்தனங்களாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நாளில், இந்த 3 நாளைக்குள்ளே கர்த்தாவே எனக்கு ஒரு விடுதலை வேணும், கர்த்தாவே இந்த ஒரு 3 நாளில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான சீரமைப்பு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய குறைகளை அறிந்தவராய் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது அந்த சம்பூர்ணமாக 7வது வசனம், நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழுந்தருளினார். பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஆவியானவர் ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், இது நீ பண்ணியே ஆகணும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அவருடைய உந்துதல் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, இப்போது ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது, அது ஆண்டவருக்கு சித்தமான ஒரு காரியம். அது அவர் எப்படி உங்ககிட்ட பேசுவார்னா, ஏப்பா போய் அதை போய் செய் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேசுவார். ஃபஸ்ட்டு உங்களை நீ ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு தட்டுவார், இதை போய் நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி. அதை விட்டுட்டு போய் செய்யலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளி விடுறது அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப மென்மையானவர். ஆனால் நம்ம இடத்துல பேசும்போது அவர் ரொம்ப சாஃப்டாக பேசுவார். ரொம்ப இது நீ செய்யலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பேச மாட்டார். ஆனால் நீ இதை செய், இது என்னுடைய சித்தமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சாஃப்டாக பேசுவார். அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அப்போது அந்த பிசாசனுடைய வல்லமையை நம்ம கட்டும்படியாகவும் அதிலிருந்து விடுதலையாகும்படியாகவும் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்மை சுற்றிலும் ஏதோ ஒரு பிசாசனுடைய ஒரு கட்டு இருக்கலாம், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை உணர முடியாதபடி. இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், சம்பூர்ணமாய் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் செயல்படவில்லை, அவருடைய வல்லமை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யலை. ஏன்னு சொல்லி கேட்டால் அதற்கு ஒரு காரணம் சொல்லலாம். முதலாவது, என்னுடைய இருதயம் தேவனுக்கு நேராக சீரமைக்கப்படலை. ரெண்டாவது, அது பிசாசனுடைய கட்டாகவும் இருக்கலாம். அந்த பிசாசனுடைய கட்டு இந்த நாளில் கட்டவிழ்க்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர், எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த அக்கினி, அந்த காற்று இந்த நாளில் என் மேலே வீசப்படும்படியாக நம்ம இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போது அந்த காற்று என்னை சீரமைக்கிறதா இருக்கிறது. அந்த சம்பூர்ணமான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என் மேலே இந்த நாளில் இறங்கும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம படிக்கலாம் பாருங்களேன். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனம் நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு இது 2வதான ஒரு முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. அப்போது உங்கள் மனம் சிந்தைன்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஹைகோர்ட்டில் நிற்கிறீங்க, குற்றவாளி நிற்பான்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. அங்கே வக்கீல் இருக்கிறாரு. அந்த வக்கீல் உங்களை பார்த்து சொல்கிறாரு,
அந்த நீதிபதி கிட்ட சொல்கிறாரு, ஐயா இவன் வந்து இன்னொருத்தனை கொலை பண்ணணும்னு நினச்சான், அதனால் இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அந்த வக்கீல் சொல்கிறாரு. அப்போ அந்த நீதிபதி என்ன சொல்லுவார்? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் வந்து கோர்ட்டில் நிற்கிறீங்க, உங்களை பார்த்து ஐயா இவன் வந்து ஒரு கொலை பண்ணணும்னு வந்து யோசித்தான், நினச்சான், அதனால் இவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நீதிபதி என்ன பதில் சொல்லுவார்? சொல்லுங்க பார்க்கலாம். நானே பேசுகிறேன், நீங்களும் கொஞ்சம் பேசலாம். எவிடன்ஸ், அதாவது கொலை செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கொலை செய்யலை, கொலை செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க யாராவது அந்த வக்கீலை மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. போயா வேறு வழி இல்லை, வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி துரத்து விட்ருவாங்க முதல்ல. ஆனால் பரலோகத்தில் இந்த மாதிரி நடக்காது. ஐயா இவன் வந்து கொலை செய்யணும்னு நினச்சான்னு சொல்லும்போதே அது வந்து எதுக்கு ஒப்பா இருக்கிறது? கொலை செஞ்சதுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரா? சரி, இன்னொரு காரியம், இவன் வந்து ஒரு பொண்ணை தப்பாக பார்த்தான் அப்படின்னு சொல்லி உலகத்தில் நியாயம் தீர்ப்பாங்களான்னு கேட்டால் தீர்க்க மாட்டாங்க. இவன் வந்து அந்த தப்பு செய்யலைல்ல, அப்புறம் எதுக்கு அவனை வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்துறன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் பரலோகத்தில் அப்படி நடக்கவே நடக்காது. அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பருப்பு வேகாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து அங்கே வேலைக்கே ஆகாது. நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி கேட்டால், ஆண்டவர் வந்து நம்மளுடைய சிந்தை தான் பார்க்குறாரு, நம்ம செய்கிற செயலை பார்க்கல. இப்போ நான் கொலை செஞ்சுட்டு நான் போய் கோர்ட்டில் நின்னேன்னா மனுஷன் வந்து எனக்கு தீர்ப்பு சொல்லுவான். ஆனால் நான் கொலை செய்யணும்னு நினைக்கும் போதே நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போவே ஆண்டவர் வந்து நீ கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அது வந்து ஆரம்பத்திலேயே ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ இதை நினைக்கவே கூடாது. அப்போ உன் மனசு எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருங்கள்னு சொல்லி 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம படிக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கணும். அப்போது நம்முடைய மனம் தேவனை மாத்திரம்தான் நோக்கி இருக்கணுமே தவிர, தேவையில்லாத ஒரு சிந்தனை வந்தால் கூட அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ இந்த உலகத்தில் நம்மளை பார்க்கும்போது ரொம்ப பக்திவானா, ரொம்ப நல்லவனா, இல்லை நான் ரொம்ப ஆண்டவர் அதாவது மற்றவங்க பார்வைக்கு ரொம்ப தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அது ரொம்ப ஈஸி. ஆனால் தேவனுக்கு முன்பதாக நான் எப்படிப்பட்ட மனதை உடையவனாக இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் என்னுடைய சிந்தையில் இப்போ இத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் ஒருத்தரை பார்க்கும்போது இவங்க இது யோசிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் உங்களோட மனசு எப்படி இருக்கும்? ஐயோ ஏதாவது யோசிச்சா குறுக்குமாறாக ஏதாவது யோசிச்சேன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடு இருப்போம் பார்த்தீங்களா? ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஐயோயோ தெரிஞ்சிருமே, நம்ம யோசிக்கிறது தெரிஞ்சிருமேன்னு சொல்லி. இந்த பயம் வந்து எப்போவுமே ஆண்டோருக்கு முன்னாடி இருக்கணும். ஆமென். நான் சொல்லுவது புரியுதுங்களா? அப்போது அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்கிறேன் பாருங்களேன். இன்னொரு டைம் இந்த வசனத்தை படிக்கலாம். கடைசி பகுதி, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் வந்து என்னுடைய செயல்களினாலே அவன் வந்து நியாயம் தீர்ப்பான். ஆனால் தேவன் என்னுடைய சிந்தையை வைத்து தான் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அப்போது அந்த நாளில் நம்ம முக்கியமான ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கணும்னா, ரெண்டாவதாக என்ன சொல்லி ஜெபிக்க போகிறோன்னா, கர்த்தாவே என்னுடைய சிந்தையை, என்னுடைய மனதை புதிதாக்குங்க. இந்த நாளில் என்னுடைய சிந்தை ஒரு மறுரூபம் ஆகட்டும், சீரமைக்கப்படட்டும். இத்தனை நாள் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் இல்லை என்ன காரியத்தை வேணால் சிந்தித்திருக்கலாம், என்னுடைய சிந்தையில் இருக்கலாம். இந்த நாளில் என்னுடைய சிந்தையை கர்த்தாவே நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போது சிந்தைன்னு சொல்லும்போது அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத பெருமையின் காரியமாக இருக்கலாம், மேட்டிமையான எண்ணங்கள், இல்லை பிறருக்கு விரோதமான கசப்பான அந்த எண்ணங்கள், அந்த மாதிரி ஒரு சில காரியங்களாக இருக்குது. ஸோ அந்த காரியங்கள் எல்லாமே எப்போ மாறும்னு சொல்லி கேட்டால், என்னுடைய மனம் புதிதாகும் போது மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும். அப்போ இந்த நாளில் ரெண்டாவதாக அந்த அந்த என்னுடைய மனதை, என்னுடைய சிந்தையை நீங்கள் புதிதாக்குங்க. அதுக்கு என்ன நடக்கும், என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டால், கர்த்தாவே உம்முடைய காற்று என் மீது, ரூஹா காற்று என் மீது வீசப்படுவதாக.
அப்போது உம்முடைய காற்று என் மீது வீசப்படும் போது, அந்த அக்கினியினாலே புடமிடப்படும் போது என்னுடைய சிந்தை புதிதாகுகிறது, என்னுடைய சிந்தை மறுரூபமாக்கப்படுகிறது. அப்போது அது எப்போ நடக்கும்னா, கர்த்தருடைய அந்த ரூகா காற்று என் மீது வீசப்படும் போது கர்த்தர் அந்த காரியங்களை என்னிடத்திலே செய்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம படித்து நம்ம ஜெப வேலைக்குள்ளாக நம்ம போக போகிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். நாம் ஒவ்வொருவரும் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில், இப்போ முடிவுக்கு வந்துட்டோம், ஆரம்பத்தில் முதல்ல செய்தி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாறணும்னு சொல்லி தான் நம்ம கேட்டோம். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? இந்த வருஷத்தில் முதல் 1ஆம் தேதியே நம்ம அந்த செய்தி தான் கேட்டோம். அப்போ இந்த இடத்துல இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராயின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அது உண்மையான வார்த்தை, அது சத்தியமான வார்த்தை. அப்போது நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் அதாவது வருடத்தின் ஆரம்பத்தில் எடுத்த தீர்வை இப்போ திரும்ப நம்ம எடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னைய உங்களை போல மாற்றுங்க. நீங்கள் எப்படி மன்னிச்சிங்களோ அந்த மாதிரி நானும் மன்னிக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்துச்சோ அதே போல் என்னுடைய சிந்தையும் மாறணும். அடுத்ததாக 3வதாக, கர்த்தாவே நீர் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தீர், அதே போல் என்னையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கன்னு சொல்லி இந்த 3 காரியங்களுக்காக நம்ம இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எப்படி என்னை மன்னித்தாரோ அதே போல் நானும் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி முதலாவது என்னுடைய இருதயத்தை ஒப்புவித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக என்னுடைய சிந்தையை ஒரு மறுரூபமாக்குங்க, புதிதாக்குங்கன்னு சொல்லி நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். 3வதாக, கர்த்தாவே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே என்னைய நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம ஒரு உற்சாகத்தோட நம்ம ஜெபிக்க போகிறோம். யாவரும் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். யாவரும் எழும்பி நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாவரும் கண்களை மூடி என்னுடைய இருதயம் மன்னிக்கக்கூடிய இருதயமாக மாறட்டும் இயேசப்பா. அதற்காக நம்ம முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீங்கள் என்னைய மதிச்சிங்க, நீங்கள் உங்களை இயேசப்பா உங்களை சிலுவையில் அறைந்தவர்களை நீங்கள் மன்னிச்சிங்க ஆண்டவரே. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, முழு மனதாய் சொன்னீங்க ஆண்டவரே. அந்த இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தில் கர்த்தாவே இந்த நேரத்தில் நாங்கள் மறந்துருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் யாரையோ ஒருத்தரை நாங்கள் மன்னிக்காமல் விட்டதை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிக்காமல் அதை மறந்துருக்கலாம் இசப்பா. எங்களுக்கு நீங்கள் நினைப்பூட்டுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே எங்களுக்கு உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம். மன்னிக்கக்கூடிய இருதயம்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களிடத்துல இவங்க கிட்ட போய் நீ சாரி கேளு, இல்லை இவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்தினாருன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை குறித்து நீங்கள் கூச்சமே படக்கூடாது. ஆண்டவர் என்கிட்ட பேசினாருப்பான்னு சொல்லி நீங்கள் போய் தைரியமாக அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம். அது ஆண்டவர் ரொம்ப பிரியமுள்ள ஒரு காரியமாக இருக்கும். அவர் நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்களை படைத்த தேவன் சந்தோஷப்படுவார்னு சொல்லி சொன்னால் அதுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். அப்போது உங்களுக்கு ஆண்டவர் இவங்க கிட்ட போய் நீ சாரி கேளு, இல்லை மன்னிப்பு கேளுன்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்தினார்னா நீங்கள் தாராளமாக போய் கேளுங்க. அதை குறித்து நீங்கள் கூச்சப்படுறதோ எப்படா கேட்குறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையோ அதுக்கு இடம் கொடுக்க வேணாம். கர்த்தாவே, நீங்கள் எனக்கு மன்னிச்சிங்க, அதே போல் நானும் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி நம்ம கண்களை மூடுவோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மளிடத்தில் இடைபடும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய், கர்த்தாவே அந்த இருதயத்தை எனக்கு தரும்படியாய் இந்த இசப்பாய் வருடத்தின் இறுதியில் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் ஒவ்வொருடைய இருதயமும்
கர்த்தாவே நீங்க இப்பொழுது தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லீதியானின் இருதயத்தை திறந்த அதே தேவனுடைய வல்லமை எங்களுடைய இருதயத்தையும் திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மன்னிக்க கூடிய இருதயத்தை தாங்க இயேசப்பா, மன்னிக்க கூடிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எங்களை மன்னித்தீரே, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இயேசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மன்னித்தீரே ஆண்டவரே. அதே போல இயேசப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிக்க கூடியவர்களாயும் மாறன ஆண்டவரே. கர்த்தாவே இயேசப்பா எங்களை மன்னிக்க கூடிய இருதயத்தை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் உம்முடைய இறுதியில நாங்கள் உம்முடைய பாதையில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே, பாதத்துல வந்து நிற்கிறோம் இயேசப்பா. அந்த மன்னிக்க கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த சிலுவையின் அன்பை எங்கள் மீது ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். அந்த சிலுவையின் அன்பை எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. எங்களை பகைத்தவரை நாங்கள் மன்னிக்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் பேசினவரை நாங்கள் மன்னிக்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த இறுதி எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அந்த இறுதி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கேட்கலாமா கர்த்தாவே? அந்த மன்னிக்க கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க இயேசுப்பா, எனக்கு தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோமாப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுப்பா எங்களை மன்னிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துறோமாப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அந்த சிலுவையின் அன்பினால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நிரப்பும்படியா ஜெபிக்கிறோமாப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேற்ற வாழனே, உம்முடைய காற்றானது எங்கள் மீது வீசப்படும் போது கர்த்தாவே நாங்கள் மன்னிக்க கூடிய இருதயத்தினாலே நிரப்பப்படுகிறோமே. அந்த பரிசுத்த ஆவியினுடைய காற்று எங்கள் மீது வீசப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, வீசப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோமாப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்கு நீங்க மன்னிங்க என்று சொன்னீங்க ஆண்டவரே. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிக்க கூடிய இருதயத்தினாலே மாறும்படியா ஜெபிக்கிறோமாப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துறோமாப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோமாப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை சபித்தவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, சத்ருவை நேசிக்கிறோம் ஆண்டவரே, துன்பங்களை தந்தவரை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் நிந்தை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் வேதனை அளித்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் இயேசுப்பா. கர்த்தாவே நாங்கள் பகைத்தவரை, எங்களுக்கு விரோதமாய் பகைத்தவரை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எதிர்க்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் இயேசுப்பா. அந்த அன்பினால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த அன்பினால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். அந்த மன்னிக்க கூடிய இருதயத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் கர்த்தாவே கடைசி நாட்களில ஒரு முழுமையான சீரமைப்பதற்காக, ஒரு முழுமையான சீரமைப்பிற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே மன்னிக்க கூடியவர்களாய், எங்கள் சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் மன்னிக்க கூடிய இருதயம் உள்ளவர்களாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா, மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இது மனிதனால் ஆகாது ஆண்டவரே, ஆனால் பரிசுத்த ஆவியானவரே உம்மால் ஆகும் அப்பா. கர்த்தாவே உம்மால் ஆகும் ஆண்டவரே. தேற்றரவாளனே, எங்களுக்கு துணையாய் இருக்கிறவரே, உம்மால் ஆகுமே ஆண்டவரே. அந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம், அந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பக்குவப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மன்னிக்கிறோம் இயேசுப்பா, எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, மன்னிக்கிறோம் அப்பா, மன்னிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் அப்படியாய் செய்வதற்காக உமக்கு நன்றி, அப்படியாய் செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இரண்டாவதாக கர்த்தாவே எங்களுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறட்டும். எங்களுடைய யோசனைகளை எண்ணங்களை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. மனிதர்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், அவர்களுக்கு நாங்கள் மறைக்கலாம், தேவனோ எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஆகையினாலே எங்களுடைய இருதயத்தை உம்மிடத்தில் நாங்கள் தருகிறோம் அப்பா. அந்த ரூகா காற்று எங்கள் மீது வீசப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அந்த ரூகா காற்று எங்கள் மீது வீசப்படுவதாக. எங்களுடைய சிந்தையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பார்வை சிந்தை எல்லாம் கர்த்தாவே நீங்க காட்டுகிற அந்த பாதையில் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத அந்த கிரியைகள் எங்களுடைய சிந்தை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுடைய சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய
ஆவியானவர் இப்பொழுது இயேசுப்பா உம்முடைய ரூகா காற்று வீசப்படுவதாக, புடமெடுக்கிற அக்கினியினாலே இப்பொழுது எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சிந்தையிலே காணப்படுகிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சிந்தையிலே காணப்படுகிற அடன்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சிந்தை பகுதியில் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மறுசீரமைப்பு உண்டாவதாக, உங்களுடைய சிந்தையில் ஒரு மறுசீரமைப்பு இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். சிந்தையில் ஒரு விடுதலை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மீது இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதான அதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மீது இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தையிலே காணப்படுகிற கட்டைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அடிமைத்தனத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. அந்த புடமெடுக்கிற அக்கினி இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் சிந்தை பகுதியில் இறங்குவதாக. எங்களுடைய மனம் புதிதாக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். எங்களுடைய இருதயம் புதிதாக்கப்படுவட்டும். எங்களுடைய சிந்தை புதிதாக்கப்படுவதாக. எங்களுடைய மூளை பகுதிகள் புதிதாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, நீங்க அப்படியா செய்வதற்காக நன்றி. எங்களுடைய சிந்தையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய சிந்தையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கினதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். தேற்றரவாளனே, என்னை தேற்றும் மந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர்,
பரிசுத்தரே பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். எழுந்தருளுமே பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. நீர் வாருமே நீர் வாருமே பரிசுத்தரே பரிசுத்தரே. நீர் வாருமே எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். கர்த்தாவே, அந்த மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. எங்களுடைய சிந்தை ஒவ்வொருடைய சிந்தையும் புதிதாக மாறினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உமக்கு பிரியமில்லாத கிரிகள் ஒவ்வொன்றும் மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இறுதியாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே இறங்கும்படியாக, அந்த புடமடுகிற அக்கினி ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தும்படியாக, ஒவ்வொரு நாளும் என்னை சீரமைக்கும்படியாக இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம் மீது இறங்கும் போது கர்த்தாவே, நாம் ஒவ்வொருவரும் பலனடைவர்களாக இருக்கிறோம். அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறதான அந்த பலன், அந்த மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தரக்கூடியதான அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்மளுடைய சிந்தையை நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுவதற்காக அந்த தேற்றரவாளனுடைய உதவியை கேட்கும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை நம் மீது இறங்கும்படியாய் நம்ம இறுதியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாவரும் கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது என் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை நீங்க பார்க்கிறவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை நீங்க பார்க்கிறீங்க இயேசுப்பா. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்கினி எங்கள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை புடமிடுகிற அந்த அக்கினி, எங்களுடைய சிந்தையை புடமிடுகிற அந்த அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எங்கள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்குவதாக 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 விட்டு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி எஸ் லார்ட், முடிந்த அளவுக்கு உங்களுடைய முழு பலத்தையும் யூஸ் பண்ணி நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். எஸ் லார்ட், பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் சபையில எங்களுடைய விசுவாசிகள் மேல உங்களுடைய அக்கினி இறங்குவதாக கூடி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே இப்பொழுது நீ இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2-3 பேர் வந்தபோதே நீங்க வந்துட்டீங்க ஆண்டவரே. அந்த பிரசன்னம் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின்
நாமத்தில் தடைகள் எல்லாம் மாறுவதாக, தடைகள் எல்லாம் மாறுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய புடமிடுகிற அக்கினி எங்கள் மீது இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை புடமிடுவீராக, எங்களுடைய வாழ்க்கையை புடமிடுவீராக, எங்கள் ஒவ்வொருடைய சிந்தையும் புடமிடுவீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சீயோனே எழும்பு என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய எழுப்புதலின் அக்கினி எங்கள் மீது ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்து. தடைகள் இயேசுவின் நாமத்து உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் மீது ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம். எஸ் லார்ட், எஸ் லார்ட். எங்களுடைய இருதயத்தை நீங்க பார்க்கிறீங்க ஏசப்பா. கர்த்தாவே ஏசப்பா, உமக்கு சித்தமானவர்கள் நீங்க இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொருவரும் ஏசப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே நிரப்பப்பட்டவர்களாய் மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த நிறைவினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மேற்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொரு உம்முடைய கிருபையினாலே நீங்க எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரே நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நீங்க சீரமைக்க போகிறீர் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையை சீரமைக்க போகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய முழு வாழ்க்கையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு முழுமையான சீரமைப்புக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் சபையில் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ, ஊழியக்காரர்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ, உம்முடைய வார்த்தையை நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை மறைத்து நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஓய்ந்திருப்பீராக, ஆளுகை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா.